பண்ண போறோம். ஹாய், நான் தான் உங்கள் தேஜஸ்ரீ திருத்தணிலேருந்து. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் ரீக்ரியேஷன் தான். ஸோ அதுக்காக தான் ஹேர் ஸ்டைலுக்கு ஸ்ப்ரே எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மீன்வேல் நம்ம சலூனுக்கு கிளைண்ட் வந்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து டெம்பரவரி ஹைனிங் கேட்டிருந்தாங்க. அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டோம். காதலர் தினத்துக்காக நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. சட்டப்புட்டுன்னு ரெடியாக ஸ்டார்ட் ஆயிட்டேன். சில நாட்களுக்கு முன்னாடி முடிய வந்து வெட்டி விட்டேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாத வேற விஷயம். இப்போ வந்து ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ஒரு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஒரு மூவியோட ரீக்ரியேஷன் சாங் தான். ஸோ எந்த சாங்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஷூட் வந்து ரொம்பவே செம்மையா போச்சு. என் டீம் மெம்பர்ஸ்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இந்த ரீக்ரியேஷன் சாங் நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. ஹேரோ மார்க்கெட் இருக்கு, மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. தேய்பிறை சஷ்டி, ஸோ அதனால முருகருக்கு வந்து 1 கிலோ கேசரி செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தோம். ஸோ சாமியை பார்த்துட்டு அப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துடலாம் அப்படின்ட்டுன்னு. பட் போறப்பவே அழகா தங்க தேர்ல ஒலா வந்துட்டு இருந்தாரு. அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்து சைட் அடிச்சுட்டு நேரா மூலஸ்தானம் போயாச்சு. இன்னைக்கே இல்லாம இன்னைக்கு ரொம்ப சூப்பரான தரிசனம். கேட்காம பூ விபூதி எல்லாம் கிடைச்சது. அதே மன நிறைவோட வெளியே வந்து எல்லாருக்குமே கேசரி கொடுத்தேன். நிறைய நம்ம ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க கூட ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. இதெல்லாம் நேரில் வந்து என்கிட்ட பேசுகிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் வரேன். பை.